ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஓ எக்ஸாம். ஸோ டிஆர்பிலேருந்து பிஓ எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷன், தென் எக்ஸாம் டேட்டு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டூரேஷன் வந்து எவ்வளோ வந்து கொடுப்பாங்க, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டூரேஷன் கொடுப்பாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நமக்கு நீடட், யாரெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும், தென் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கெல்லாம் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து வெரி மஸ்ட் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான். ஏன் அப்படின்னா இதுவே ரொம்ப லேட்டு தான். ஏன்னா நவம்பர்லேயே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா ஃபிஃபோர்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா பிஹெச்டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மந்த்தை விட அட்வான்ஸாகவே 1 மந்த் பிஃபோராகவே அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பிஓ எக்ஸாமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நவம்பர் மந்த்தும் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. டூரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு சான்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறையா வேக்கன்சி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க, நிறைய வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க, நிறைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ். யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ தொடர்ந்து இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் இப்போ வேறு படிக்கவே இல்லை, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், இனிமேல் என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா, டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 100% எஃபர்ட் போட்டீங்க, ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். பட் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா வெரி ஈஸியாக போஸ்டிங் வாங்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன் சார், சில்ட்ரன்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணனால இல்லை ஒர்க்கை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒர்க்கிங் பீப்புள் இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளோட அகாடமியில் நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி தான். பட் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அகாடமியில் நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 டெஸ்ட் வரும். இந்த 50 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வெரி சிம்பிள், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ப்ளஸ் என்ன அப்படின்னா இது டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே இதில் வந்து கவர் ஆகாது. சிலபஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆல் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சைக்காலஜியுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுங்க, ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட் பேஜோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பிடிஎஃப் மோட். நீங்கள் வந்து டேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஈவினிங் 7 o'clock மேலே கீ ஆன்சர் ரிசீவ் ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். அதுவுமே இந்த பர்டிகுலர் டைம் தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது, க்ளோசிங் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இப்போ வர படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டில் இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா டூரேஷன் ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஹெச்டிஆர்பியில் நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கம்மியாக தான் சார் வருது, என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற டீச்சர்ஸ்லாம் ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். தென் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் வந்து நவம்பர் 15, 16 வந்து எக்ஸாம் இருக்குது. பட் அவங்க சடனாகவே நீங்கள் வந்து இந்த பிஓ எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி இந்த 2025 நீங்களும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்க வந்து வாங்க முடியும். அதுக்கு கிடச்சிக்கிற ஒரு ஃபைனல் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா இந்த பிஓ எக்ஸாம் தான். அதனால் வந்து நீங்களுமே ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து இங்கே லேட் பண்ண வேண்டாம். இதுதான் ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஜி வித் பிஎட், டிகிரி வித் பிஎட் இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள்
எலிஜிபிள் தான். ஸ்டடி ஆஃப் பேட்டனை பொறுத்தவரைக்கும் 10+2+3+2 ஆர் 1. ஸோ ஆஃப்டர் வந்து நான் பிஜி பண்ணியிருக்கேன், எம்எட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். பட் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் சப்போஸ் வந்து நான் அதர் சப்ஜெக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ பயாலஜி பண்ணியிருக்கேன், பயோகெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்க வந்து கம்பல்சரி. ஏன்னா நோட்டிஃபிகேஷனே அவங்க வந்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலன்ட் அப்படின்னு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனே லாஸ்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். இந்த தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ஈக்குவல் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 40, 17-20-25 40 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் யூஆர் எலிஜிபிள். அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 45 அவங்களுக்கு மட்டும் ஒரு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ உங்களுக்கு அதர் கேட்டகரி வரலாம் இருக்குது எல்லாருக்குமே 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். 45 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸோ அப்ளை பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னால் நம்ம நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் போஸ்டிங் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க என்ன வேணும்னா, நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன், எக்ஸாம் டேட் தெரிஞ்சால் தான் படிப்பேன், கால் டிக்கெட் வந்தால் தான் படிப்பேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு எல்லாமே வரும். ஆனால் நம்ம அந்த டைமில் வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் நிறையா டீச்சர்ஸ் வந்து படித்து போஸ்டிங் வாங்குறவங்க நிறையா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் அதை நினச்சி யாருமே இதை நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தேவை கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா ஸோ இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இதுவே ரொம்ப ரொம்ப லேட்டான ஒரு விஷயந்தான். அதனால் இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஆர்பி போல் நெக்ஸ்ட் எக்ஸாம் பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஏன்னா யூஜிடிஆர்பிக்கு வருவதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அது என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் ப்ராசஸில் இருக்கனால அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பிஓ எக்ஸாம் தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. வெரி சூன் அஸ் பாசிபிள் டுமாரோ கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுவே ரொம்ப ரொம்ப லேட்டு தான். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த் டூரேஷன் கொடுப்பாங்க. அதுலேயே நமக்கு 1 மந்த் போயிடும். என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலன்ட் அப்படிங்கிறத அதை நம்ம ஸோ ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு டூரேஷன் இருக்காது. அதனால் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸி. இது ஹை லெவல் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறனால ஒரு வெயிட்டான போஸ்டிங் தான் இது. அதனால் தொடர்ந்து இனியும் வந்து லேட் பண்ணாமல் தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 106 தான். 106லேருந்து 76 வரைக்கும் நமக்கு போஸ்டிங் அப்படிங்க வந்து ஸோ கிடச்சிருக்குது. நீங்கள் ஒரு 110+ மார்க் ஸ்கோர் பண்ணாலே போஸ்டிங் அப்படிங்க வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு நம்மளோட அகாடமி டெஸ்ட் ஷெட்யூல் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வெரி சிம்பிள் 110 மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக நம்ம சென்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது போகிறது பிப்ரவரி எண்டு இல்லைனா மார்ச்சில் எக்ஸாம். இதுதான், வேறு இதை தாண்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ இதை மைண்ட் செட்டில் வச்சு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படிங்க உங்களுக்கு தெரியும். கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. இனியும் நீங்கள் லேட் பண்ணாமல் கரெக்டான வேலை நீங்கள் ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணினா. டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.